ஆமா, ஏன் அந்த பொண்ணு நீ போட்டு கொடுக்குது? அது பெரிய பிரச்சனைப்பா. பிரச்சனையா? அடுத்த பிரச்சனை நமக்கு வேணாப்பா. உன்னை பத்தி தானப்பா. என்ன பத்தியா? என்ன பிரச்சனை? அடுத்தவன் பிரச்சனை எனக்கு எதுக்கு? என் பிரச்சனை உன் பிரச்சனை, உன் பிரச்சனை என் பிரச்சனை, நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை ஒரே பிரச்சனை. மனசுல வைக்காம சொல்லிடுப்பா. நடந்தது தானே சொல்ல போற. ஏதோ புதுசா இட்டுக்கிட்டு சொல்ல போற மாதிரி மேலைகளையும் பாக்குற. சொல்லு ராஜா. ஐயோ மாட்டேன்னு சொல்லாம சொல்லுப்பா. அக்கம் பக்கம் பார்த்து பேசுறேன். அக்கம் பக்கமா பார்த்து மாட்டிக்கிற மாதிரியே. சொல்லு 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 சொல்லு. அதாவது அந்த பொண்ணுக்கு உன் மேல ஒரு எது எது? सलाफिन साफा आंसू कस्मास को लांचीज को अंदर पीस को टी कटिना को थर्मास को फ्लास्क को आपको पार्सल दुम को दुम्मा को दब को दबड़ा को இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்ட. யாரு நல்லா பேசினாவே எனக்கு புரியாது. இது வேறயா? சொல்லியா? Thank you. பாக்குறா. ஆஹா, ஏதோ பேச நினைக்கிறாயா? புரியுது, சொல்லிட்டேன். என்ன மறுபடியும் பாக்குறா? ஓ, ஆளு இருக்கா? என்ன பயப்படுறியா? என்ன அங்கிட்டு போறா? என்ன அந்த கருவாடு கேன மாதிரி முழிக்கிறான்? ஓ அதுவா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்ன? அந்த எரிமலைக்கு ஏத்து 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 உன் மேல ஒரு இதுவா. வாட்? அதான் சொன்னல நீ நம்ப மாட்டேன்னு. அவன் சொன்னானா? நீ இல்லைன்னா அவனால வாழவே முடியாதான். வெக்கமா இல்ல உனக்கு? இது வந்து என்கிட்டயே சொல்றியே. எங்க எரிமலை? ஒரு நிமிஷம் வா. நானா? ஆமா வா. வரியா? இத சொல்றதுக்கு இவ்வளவு குச்சமா? தேங்க்யூப்பா. ஐயோ இன்னைக்கு பூரா மூச்சு வாங்குது. அடாடா இடமெல்லாம் பார்த்து வச்சிருக்காளே. நல்ல புதரு. பொம்பளைய குத்துனாலும் கொட கொடன்னு வருது. ஏம்மா? ஏண்டா உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? பாத்திருக்கேன். கண்ணு தெரியாதவ கூட உன்னை லவ் பண்ண மாட்டா. உனக்கு நான் ஜோடியா? என்ன திமிர்றா உனக்கு? இத வாயால சொல்லலாம்ல. மூக்கைய உடைக்கிறது. மூக்கு உடைஞ்சிருச்சா? இது டூ மச். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது என்னோட செல்லம். என் செல்லத்தை நான் அடிப்பேன், மிதிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு நீ யாரு? என்ன இருந்தாலும் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப். ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏப்பா செவனின் சாப்பிட்டு கூப்பிட்டு புதருக்குள்ள விட்டு அடி வாங்கிடுறேன். நல்லா இருக்கு ராஜா உன் ஊருக்கு. நல்லா இருக்கு. இப்படியே மைண்டன் பண்ணு. செல்லோத்தர ஐயா 4 பாக்கெட் லட்சுமி கல்யாண மண்டபத்துல போடு. 3 பாக்கெட் ரயில்வே கல்யாண மண்டபத்துல போடு. வழியில ஒரு பாக்கெட் சுற்றாத. பாத்துறா. உன் தம்பி வரான். அது எப்படிங்க பார்க்காமயே சொல்றீங்க? கெட்டு போன நார்த்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம். ஏங்க இப்படி பொறாம போறீங்க? அவன் சென்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு. பண்ணி வாட தானே வரும். மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத. நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்காட்ட கேட்கறேன், உன்கிட்ட கேட்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது. உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கிறான். உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது. நீ வேணா வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு எடுத்துறாதா? மாமா வெட்டித்தனமா பேசாத. 100 ரூபா தர முடியுமா? முடியாதா? முடியாது. இப்படி வாக்கி தவறி உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன எங்க அக்கால கட்டுறப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரெக்ட் பண்ணி கொஞ்சம் உன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காசுடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்தங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயமா அது? நீ என்ன கட்டாலும் நான் தர மாட்டேன். அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அதை எப்படி இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபா இல்ல. அப்படியே மாமா. அப்ப வாக்க போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு அறிவு. இந்தாடா இந்தாடா. அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாக்கடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. ஆமா. 500 ரூபா. 500. ஆளே இல்லாத சுவத்துக்குள்ள இந்த லூசு பைய யாரை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்? நமக்கு தகவல் வந்து இல்ல. அவனத்தான் இருப்பான் உங்களுக்கு. ஏய் எவடா? வாடாங்க. எஸ் யாரா நீ? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். சார் அவன் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் பட்டாசு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்குது. கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். அப்படியா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பிரதர். வாட் இஸ் யுவர் குட் நேம்? உங்க பேர் என்ன சார்? ஐ ஆம் எரிமலை. பெத்தவங்க வச்ச பேரா? பெத்தவங்க வச்ச பெயர் பனிமலை. எனக்கு நானே வச்ச பெயர் எரிமலை.
பனிமலை பண்பா பணிவா தானே இருக்கு. பண்பா பணிவா இருந்தா தான் 10,000 பேர் சேர்ந்து பம்ப் அடிக்கிறீங்கல்ல, அதனாலதான் எரிமலைன்னு வச்சுக்கிட்டேன். சோ எனக்கு நானே போட்டுக்கிட்ட மின்சார வேலி புரியல, எலக்ட்ரிக் காம்பவுண்ட். தொட்டா சாக்கடிக்குமா? தொட்டு வேணா பாரு. ஆ? நான் பார்க்கத்தான் புஷ்பம், என்ன டச் பண்ண ஆயிடுவ பஸ்பம். சார், இவன் பேசுறத பார்த்தா இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங்க இருக்கும் போல இருக்கு. உங்க ஸ்பீட் ஆக்ஷனை எடுத்துருங்க. தலையில கை வச்சா தலைப்பு செய்தியில வந்துருவ மகனே. சுட்டுதா? தட் இஸ் எரிமலை. நான் ஏற்கனவே 80 முறை டிரான்ஸ்பர் ஆன வேண்டாம். நீ வந்ததுல இருந்து சஸ்பென்ஸாவே பேசிட்டு இருந்தீங்க. என் குடும்பத்துல எப்படி நடந்துருது? எதுவா இருந்தாலும் ஓப்பனா நீ பேச, அப்பதானே நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ எங்கப்பா வேலை செய்யற? அப்படி இறங்கி வாடி. நான் ஒரு பத்திரிக்கை ஆபீஸ்ல வேலை செய்யறேன். பத்திரிக்கை ஆபீஸ்லயா? அட மொய்யால. தினம் 2 lakhs பத்திரிக்கை அடிக்கிற பத்திரிக்கைக்கார மேலே கை வச்சுட்டு இல்ல. எந்த குடும்பத்து கல்யாணத்துக்கு 2 லட்சம் பத்திரிக்கை அடிப்பாங்க? கல்யாண பத்திரிக்கையா? தினசரி பத்திரிக்கை மேன். தினசரி பத்திரிக்கையா? எந்த பத்திரிக்கை மேம்? எவரெஸ்ட். எவரெஸ்ட் பத்திரிக்கையில வேலை செய்யறவனுக்கு குட்டிச்சவர்ல என்னடா வேலை? அது ஆபீஸுக்கு போன் போட்டு கேளு. கேட்க வேண்டாம். எவரெஸ்ட் பத்திரிக்கை ஆபீஸ்ல நீ வேலை செய்யன்ற விவரம் எனக்கு தெரிஞ்சது. ஓட விட்டு நெத்தியில சுட்டு போடு. நெத்தியிலையா? எங்க சார் போறீங்க? ஆபீஸ்க்கு. ஐயோ அங்க போடாங்க சார், பூராபலும் பொறாம பிடிச்சவங்க. என்னை தெரியாம வாங்க, அப்புறம் வீணா என்னை சுட வேண்டியது இருக்கும். ஐயா நீ ஆபீஸ்க்கு போட சொன்னேன். தெரியாம சொல்லிட்டேன், தீரனுக்கு போடுங்க. அவருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பர் போடுறீங்க? 9840012347. அச்சச்சோ 7 கிடையாதுங்க, 1 2 3 4 5. ஹலோ தீரன் சாருங்களா? நான் இன்ஸ்பெக்டர் வீரேஷ் பேசுறேங்க. சொல்லுங்க. இங்க ஒருத்தன் லாங்கா கோட்டு போட்டு ராங்கா பேசிட்டு இருக்கான். வேற கேட்டா எரிமலைங்கிறோம், எவரெஸ்ட்ல வேலை செய்யறேங்கிறோம். உங்கள்ட்ட வேலை செய்யறானா? எரிமலையா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. அப்படி யாரும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? இருக்கு சார், இருக்கு சார். துப்பாக்கி உள்ள வை சார், இருக்கு சார். எப்பா எப்பா தீரா, நான் தான்ப்பா எரிமலை பேசுறப்பா. என்ன எரிமலை? என்னப்பா என்ன தெரியாமல நீ? அம்மா நீ ஏங்க லாங் கால் போட்டு நாங்க பேசிட்டு இருக்க? புது கிட்டப்ல செய்தி சேகரிக்க வந்தப்பா. ஏதாச்சும் ஒரு பெரிய மேட்டர் கிடைச்சுனா ஐயாட்ட அவார்டு வாங்கலாம் பார்த்தேன். ஆனா சைடுல ரிவால்வர் தான் வந்து நிக்குது. சரி இனிமே அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காத. இல்லப்பா போனங்க கொடு. இந்த கொடுக்குறேன். இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஹலோ கட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயா எப்பா இருக்காருங்க ரயில்ல, அதுக்குள்ள கட்டாயிச்சுக்கிறீங்க. சுடுறதுலே இருக்கீங்க எந்நேரமும். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். சொல்லுங்க மிஸ்டர் தீரன். அவன் அப்படிதான். அவனை விட்டுருங்க. சரி போன் அவட்ட கொடுங்க. ஓகே அனுப்பிடுறேன். இப்பயாச்சும் நம்புறீங்களா? பேசியா? பேசுறேன். அப்பா சொல்லுப்பா. விட சொல்லிட்டேன். ஐயாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? சீக்கிரமா வந்து சேரு. இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா. அதான் வந்துடுற பாத்து. எப்படி இருக்குடி என் தக்காளி? போடா பெருச்சாலி. எங்க குறி வைக்கிற வாரியா? போடி நீ இல்ல நான் காமாச்சி. அப்படின்னா நரிக்கிருவேங்க. என்ன பண்ற? கரெக்டா இருக்காளுங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா இல்ல அவளை கரெக்ட் பண்ண பாக்குறியா? மாமனா நீ மாங்காய் மடைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏய் பின்ன என்ன ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னா தான் கரெக்ட் பண்ண முடியும். உன்னை சொல்லி குத்தலடா. வேற யார சொல்லணும்? அப்பனை சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊறின பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா மாதிரி அவனை சொல்லணும். எங்க அக்கால தான் கட்டி இருக்க. அவளையும் சேர்த்தேன்டா சொல்றேன். சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய் என்ன வாங்கணும்னு கேட்டியா? அதான் சுண்ணாம்பு இல்ல. சுண்ணாம்புன்னு உன்னை திட்டினேன்டா. சரி வேற என்ன வாங்கணும்? என்ன வாங்கிட்டு வா போ. விடு. ஏய் என்ன வேணும்னு கேட்டியாடா? என்ன வேணுமா? வெண்ண வேணுமா? என்னதான்டா வேணும்? அப்புறம் எதுக்கு உயிரை வாங்குற? ஏய் மறுபடியும் பாரு. என்ன வேணும் கேட்கல பாரு. நீ. என்ன கடலை என்ன? சரி விடு. தம்பி நான் யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல, இந்த வீட்ல நான் யாருன்னு கேட்கிறேன். முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்கை. சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்ல நீ யார்? இந்த வீட்ல வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல. சொல்லணும். சொல்லு. வணக்கம். வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். நீ படிச்சவனா? நீ நாகரிகம் தெரியாது உனக்கு? வணக்கம். சாரி. சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வைக்க பழகிக்க. அப்படி என்ன? பின்ன அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து எப்படி வேணா இப்படியே வச்சுக்க. நீ அப்படியே போ. அப்ப வணக்கம். இனி வணக்கம் கேட்டா வணக்கம் மத்த கொண்டு என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாங்க. மச்சான் இங்க வாங்கல. என்ன மாப்ள? கொஞ்சம் கடையை பாத்துங்க. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. அடேங்கப்பா தங்கச்சி மாப்ள கடையை நல்லா தாயா வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா 4-5 மளிகை கடையை வச்சு விட்டுற வேண்டியதான். கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா
நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா? நீதான். அப்ப நான் தானே கேட்கணும். ஆமா. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல. ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன். ஏய், நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன். ஓ, நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டான். யோ 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 யோ, ஏயா குழப்பற? நீ இந்த எண்ணெய் தானே கேட்ட? அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டியானயா? வந்த உடனே ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஐயா பம்படிக்கிறது? என்ன வேணும் சொல்லியா? எந்த எண்ணெயா வேணும்? கடலெண்ணெய். அப்படி சொல்ல வேண்டியதானே. இது நல்லெண்ணெயா? நீ முதல்ல கடலெண்ணெய் தானே கேட்ட? ஆமா. அப்புறம் என்ன? இல்ல நல்லெண்ணெயான்னு கேட்டேன். சுத்தமான நல்லெண்ணெயான்னு கேட்டியா? சுத்தமான. அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லெண்ணெய்ப்பா. அப்ப ஊத்து. இது கடலெண்ணெய் தானே? ஐயோ ஐயோ, நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே